கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் துன்மார்க்கன் அப்படின்னா, தன்னுடைய பணத்தினால் காரியங்களை சாதிக்கலாம் என்று எண்ணுகிறவன். எனக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கிறது, எனவே நான் அவைகளால் காரியங்களை சாதிப்பேன் என்கிறது. எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதிகார துர்ப்பிரயோகத்தை பண்ணக்கூடியவன் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனை நீங்கள் மிதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்பொழுது யாரும் மிதிக்கப்பட முடியாதபடி எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவு மேன்மை இருக்கிறது, நான் சொன்னதுதான் நடக்கணும், இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் அவர்களுக்கு கொடுக்கின்ற பெயர் துன்மார்க்கர். இறைவனை செய்து கொண்டிருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், இந்த உலக வாழ்க்கையிலே மக்கள் மதிக்கக்கூடிய அளவிலே கணம் பொருந்தினவர்களாக இருக்கலாம். ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாமல் பணத்தை கொடுத்து காரியங்களை சாதிக்கின்ற எண்ணங்கள் நமக்கு இருக்கும் என்றால் நம்மை ஆண்டவர் துன்மார்க்கர் என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட துன்மார்க்கரை நீங்கள் மிதிப்பீர்கள். ஏன்னா துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு, துன்மார்க்கனுடைய நயவஞ்சகம், இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். எனவே உங்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் பெருகினாலும் ஒரு நாள் வரும், அவர்கள் மிதிக்கப்படுவார்கள். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள், உங்கள் கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். உங்களுக்கு முன்னால் அவங்க ஒரு நாளும் உயர முடியாது. உயர்ந்ததை போல பந்தா பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்கிறவர். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவர், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரம், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். எங்களுக்கு அது மனமேட்டிமை அல்ல, உம்மை சார்ந்து கொள்வதன் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை அனுபவிக்கின்றவர்களாய் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.